ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க நம்ம மினி சோட்டி ஃபேமிலிக்கு வாங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். அதுக்காக கண்டினியூவாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு பசில் போர்டு வச்சு அதோட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் வாங்க. சாய், இங்கே பாரு, அந்த 2 வேர்ட்ஸ் லெட்டர் இங்கிலீஷில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கல்ல, அது முடிச்சிட்டியா? நானும் முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நாளைக்கு நோட் மேம் கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை காட்டு, நானும் பார்த்துக்கிறேன். ஓகே சோட்டு, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஸ்கேட்டிங் இருக்குல்ல, அது இல்லைன்னா ஸ்விம்மிங்கில் சேர்த்து விட சொல்லியிருக்கேன். நீ எதில் ஜாயின் பண்ணுற? நான் 2ல் ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணிக்குவேன், நீயும் அதிலே வரியா? 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிட்டு வரலாமா? ஓகேவா? என்னது அந்த 2 வேர்ட்ஸில் உள்ள இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் தானே? அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் சைக்கிளில் என்ன கொண்டு வரேன்ட்டு ஒயிட் போர்டில் வச்சு எழுதி எழுதி ரப் பண்ணுற மாதிரி தானே வச்சுருந்தீங்க. பசில்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி தானே இருக்கும். இந்த பசில்ஸ் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து. நல்லா இருக்குல்ல? அழகாக இருக்குது, ஒவ்வொரு கலராக இருக்கா. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்மளோட நேமில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இந்த போர்டில் செட் பண்ணி வச்சு விளையாடலாம் போல இருக்குது. நான் இது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, உங்ககிட்ட காமிக்கலான்னு தான் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் என் சைக்கிளை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சைக்கிள் பார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டை ஓப்பன் பண்ண போகிறோம். பப்பிராணி, ஹர்ஷாவெல்லாம் இன்னும் வரலையா? அப்புறம் அவங்க வேற நான் வராமல் ஏன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னு குதிப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லு. இதை விட பெருசா இந்த வீட்டுல இருக்கு. பட் நாங்க தான் அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம். நல்லா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு சொல்லு ஜாய். இந்த நம்பர்ஸ் 1 2 3 ABCD ஆனா அந்த மாதிரி போட்டு மெர்ஜ் பண்ணி விளையாடுறதுதானே இது? ஓகே ஓகே, எங்களுக்கும் ஒரு சேர் கொடுங்க. நாங்க உட்காந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு வேடிக்கை பார்க்குறோம். அப்புறம் நாங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேடிக்கை பார்ப்போம், அப்புறம் செஞ்சு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ண. ஜாய், இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணட்டுமா? நான் அது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பசில் போர்டு பார்த்ததே இல்லை ஜாய். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி எனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு ஆல்ஃபபெட்டிக் போடுறேன், அப்புறமா நீங்கள் விளையாடுங்க. இது என்ன இத்தனை பின் பண்ணியிருக்கு? கஷ்டமாக இருக்குது பிக்கிறதுக்கு. பிச்சிட்டேன்ப்பா. எல்லோ கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர். இங்கே பாரு, இதில் ஒரு டெமோ ஷீட் வேறு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜாய், நீ வாங்கிட்டு என்னை ஓப்பன் பண்ண சொல்கிறல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஜாய். நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர்லாம் எடுத்து பார்க்கவா? இல்லை, எல்லா கலரையுமே எடுத்து பார்க்குறேன். இது என்ன வரமாட்டேங்குது? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எப்படி நம்ம வச்சு விளாட்றது? சரி, ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது சோட்டு. எங்கள் அப்பா எப்படி பண்ணணும்னு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு தடவை யூடியூப்ல காமிச்சாரு, இதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணணும்னு. இங்கே பார்த்தியா, இந்த போர்டு நான் அப்படி வச்சிருக்கேனா, இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கேன் பாரு பின்னாடி. ஓகேவா? இப்போ அந்த கலராக இருந்துச்சுல்ல, அந்த கியூபெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாயினே வைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜே, அந்த மேலே உள்ள ஒரு கோடு இருக்கும் பார்த்தியா, ஸ்ட்ரைட் லைன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஸ்லீப்பிங் லைன் ஜேக்கு மேலே உள்ள கோடு இருக்கும்ல, அந்த கோடு ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். நான் ஆரஞ்சு கலரில் வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்கள் நேமில் என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, அதில் ஹாஃப் ஜே இந்த மாதிரி போடுறேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் உள்ளேருந்து இந்த பசில் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான், ஈஸியாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஜே போட்டு காமிக்கிறேன். அப்போ எல்லாரும் உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு இதை வச்சே விளையாடுவோம். சோட்டு, மறந்துட போகிறாங்க உங்கள் அம்மா. எல்லாருக்கும் சேர்த்து டின்னர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண சொல்லு. சாப்பிட்டுட்டு தான் நான் போவேன். நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். வேற யாரும் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா சீக்கிரம் இங்கே விளையாடிட்டு போயிட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. இங்கே பார்த்தீங்களா, ஜாய் ரெடி ஆகி. ஆமாம் ஜாய், ஈஸியாக தான் இருக்குது போல இருக்கு. நானும் ட்ரை பண்ணவா? நான் என்ன சோட்டுவா? சீங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் போடட்டுமா? நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் எடுத்துட்டு சி நம்ம பென்சிலில் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறேன். இங்கே பார்த்தியா, மறுபடியும் எனக்கு டைட்டாக தான் இருக்குது இந்த போர்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த பசில்ஸ். உங்களுக்கு மட்டும் ஈஸியாக இருக்குல்ல? எப்போவுமே எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பரவாயில்ல, ஓகே, நான் அந்த சீங்கிற லெட்டர் சீக்கிரம் படிச்சிருவேன். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரியெல்லாம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி பசில்ஸ் விளையாட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்குல்ல. மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி நம்ம விளாட்லாம், வெளியில் போய் விளையாடாம. நல்லா இருக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சாராக்கா கிட்ட காட்டுவோமா? பப்பிராணி, இந்தா நீ ஒரு தடவை ட்ரை பண்ண, நான் சி போட்டு முடிச்சிட்டேன். சோட்டோ ரெடி. ஹர்ஷா, நீங்களும் ரெடியாக இருங்க, வாங்க.